ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நல்ல சுண்டல் வச்சுட்டு ஒரு சூப்பரான கிரேவி பார்க்கலாம். இஞ்சி பூண்டு எதுவுமே போட வேண்டாம். இஞ்சி பூண்டு சேர்க்காமலே நம்ம இந்த கிரேவி பண்ணலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி எதுனாலும் வச்சு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். தேங்காய் அந்த மாதிரிலாம் எதுவும் போட வேண்டாம். தேங்காய் போடாம இஞ்சி பூண்டு போடாம இந்த சூப்பரா ஒரு கிரேவி பண்ணலாம். இப்போ நான் சுண்டல் ஒரு 5-6 மணி நேரம் ஊற போட்டு வச்சிருக்கிறேன். 2 கைப்பிடி எடுத்து ஊற போட்டிருந்தேன். நல்லா ஊறிச்சு. நீங்கள் ஓவர் நைட் போடுறதா கூட போட்டுக்கோங்க. தண்ணி வடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். எடுத்துகிட்டு குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஊற்ற வேண்டாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். குக்கர் மூடி வச்சுட்டு ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துடலாம். நல்லா வேகட்டும். கெட்டி தயிர் எடுத்துருக்கிறேன். ஒரு 1/2 கப்பு கெட்டி தயிர் நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் மசாலா ஐட்டங்கள் சேர்க்கலாம். ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள். காரத்துக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன். அந்த 2 கைப்பிடி சுண்டல் எடுத்துருக்கிறேன். அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் கறி மசாலா தூள். அந்த சுண்டலுக்கு எவ்வளோ காரம் போடும். நீங்கள் ஜாஸ்தி போட்டிங்கன்னா ஜாஸ்தி கொஞ்சம் காரம் போட்டுக்கலாம். கஸ்தூரி மேத்தி ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து அதையும் நல்லா கையிலே நல்லா கசக்கி எடுத்து போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சுண்டலில் உப்பு சேர்த்துருக்கோம். இதில் கம்மியாக சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இருக்கட்டும். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். கடாயை ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு அவசியம் இல்லை. கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு கொஞ்சம் ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு ஒரு 1/2 ஸ்பூன், ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். ஜீரகம் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். கலர் கொஞ்சம் மாறினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப ப்ரௌன் கலரில் வரணும்னு அவசியம் இல்லை. தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு வதக்கலாம். லைட்டாக சால்ட் சேர்த்துக்கலாம். நம்ம தயிர்லேயும் சால்ட் சேர்த்துருக்கோம். மூக்கடலை வேக வைக்கும் போதும் சால்ட் சேர்த்துருக்கோம். ஸோ லைட்டாக சேர்த்துக்கோங்க போதும். கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற தயிர் கிரேவியை ஊற்றிடலாம். தயிர் கலவையை ஊற்றிடலாம். அதில் இந்த மசாலா இருக்கிற வாசனையே நல்லா சூப்பராக இருக்கும். மூக்கடலை கிரேவிக்கு அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற்றிக்கோங்க. வேற எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறது இல்லை. சப்பாத்தி பூரிக்கெலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி, சன்னா கிரேவி. தேங்காய், இஞ்சி பூண்டு சேர்க்காமலே சூப்பராக இருக்கும். இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷம் கழிச்சு நம்ம வேக வச்சிருக்கிற சன்னா சேர்த்துடலாம். ஒயிட் சன்னா, பிளாக் சன்னா அவங்களுக்கு எது இருக்குமோ அதை சேர்த்துக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணலாம். கிரேவியோடு சேர்த்து நல்லா குக் ஆகட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கிரேவி நல்லா
ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நல்லா மூடி ஓபன் பண்ணும் போதே செம வாசனையா இருக்கு. இது கூட உங்களுக்கு விருப்பமான கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இல்லை சுட சுட சப்பாத்தி போட்டுட்டு கிரேவி வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான், சூடா சப்பாத்தி போட்டாச்சு. அருமையா இருக்குங்க. சப்பாத்தி பூரிக்கலாம், இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்டு பாருங்க, அட்டகாசமா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.